நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் முன்புறம் நோட்டீஸ் போர்டு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. போலீசார் சம்மன் ஒட்ட வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து சீமான் வீட்டின் முன்புறம் நோட்டீஸ் போர்டு வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்கள் என்ன? சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லத்தின் வெளியே நோட்டீஸ் போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சம்மனை ஒட்ட சார்பு செய்ய விரும்பும் காவல் அதிகாரிகள் இங்கே ஒட்டிச் செல்லும் என்கிற வகையில் அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று வலசரவாக்கம் காவல்துறையினர் நேரில் ஆஜராகுமாறு ஒட்டப்படக்கூடிய அந்த சம்மன் மர கதவில் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் பிறகு அது கிழிக்கப்பட்டதன் பிறகாக 2 பேர் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவம் எல்லாம் நடைபெற்றது. இன்று ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் 2வது முறையாக சம்மன் கொடுக்க வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சீமானுடைய இல்லத்திற்கு வந்து அந்த சம்மனை கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது சீமானி இல்லத்தில் இருந்து அவருடைய வீட்டின் உள்ளே இருந்து இந்த சம்மனை இந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிச் செல்லவும் என்கின்ற வாசகம் எழுதிய ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் அவர்கள் மீது ஏற்கனவே 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் பொழுது சீமான் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது வன்முறை தூண்டும் விதமாக இருந்ததாக அவர் மீது 3 வழக்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் முறையாக கடந்த மாதம் சம்மன் வழங்கப்பட்டது. அதுக்கு நேரில் ஆஜராகாத நிலையில் மீண்டும் 2வது முறையாக இன்று சம்மன் வழங்குவதற்காக ஈரோடு கருங்கல்பாளையம் காவல்துறையினர் இங்கே வர இருப்பதாக அந்த தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அவர்கள் நீலாங்கரையில் இருந்து இங்கே வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. சம்மனை ஒட்ட வேண்டாம், இங்கே ஒட்டி செல்லும் சம்மனை ஒட்டி கொடுப்பவர்கள் ஒட்ட விரும்புவர்கள் இங்கே ஒட்டி செல்லவும் என்கின்ற வகையிலே தற்போது நோட்டீஸ் போர்டு சீமான் இல்லத்தின் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சீமான் அவர்களுடைய மனைவி கைரவழி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.